வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் முடக்கத்தான் கீரை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: ஜீரகம் 1 டீஸ்பூன், பூண்டு 5, 3 வரமிளகா, சின்ன தக்காளி 15, பெரிய தக்காளின்னு ஒரு 2 எடுத்துக்கோங்க, தனியா 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வரமிளகா, மிளகு, பூண்டு, ஜீரகம், தனியா, தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ புளி இந்த அளவுக்கு எடுத்து சுடுதண்ணில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வானலியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1/4 டீஸ்பூன். அது பொரிஞ்சோடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம் 1/4 டீஸ்பூன். இப்போ பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிட்டு தண்ணி கலந்து ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே முடக்கத்தான் கீரையை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய். இப்போ பாருங்கள், முடக்கத்தான் கீரை இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போ இதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. மூட்டு வலி வராமல் தடுக்கும். இந்த சட்னியாவோ ரசமாவோ இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடக்கத்தான் கீரை நல்லா வதங்கிச்சு இந்த அளவுக்கு. இப்போ ஆறணுன்னே நம்ம விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது வளவளப்பு தன்மை இருக்கும் இந்த கீரையில். இப்போ அதையும் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த கீரையை ஊற்றிடலாம். இப்போ புளி தண்ணி கரைச்சி ஊற்றிடலாம். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. அடுப்பு ஆன் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரசம் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். முடக்கத்தான் கீரையை நல்லா வதக்கி தான் போட்டிருக்கோம், அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சுவையான முடக்கத்தான் கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.